பியூட்டிஃபுல் லேடிஸ். வெளி தோற்றத்துல நம்ம வெள்ளையாவோ அழகா இல்லைன்னாலும் உள்ள நம்ம மனசு வெள்ளையாவோ நல்லதையே நினைச்சாலே நாம அழகுதான். அழகுன்றதுக்கு கலர் முக்கியம் கிடையாது. அப்படி நல்லதையே நினைச்சிட்டு இருக்க அழகான உங்களுக்கு இந்த ஆஃபி விலாகோட ஸ்பெஷல் லவ் அண்ட் ஹாய். இதே மாதிரி எப்பவுமே நல்லதையே நினைச்சிட்டு நிச்சயமா உங்களை மாதிரியே உங்க லைஃபும் ரொம்ப அழகாவே இருக்கும். இது என்னுடைய செகண்ட் விளாக். ஃபர்ஸ்ட் விளாக் லாஸ்ட் சாட்டர்டே போட்டிருக்கேன். நம்மளுடைய விளாக் எல்லா சாட்டர்டேவும் வந்துடும் உங்களுக்கு. எவ்ரி சாட்டர்டே 12 o'clock உங்களுக்கு ரீச் ஆகிடும் வீடியோஸ் எல்லாமே. மினி விளாகும் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஷார்ட்ஸ் பார்க்காதவங்க டெய்லி ஷார்ட்ஸ் பாருங்க. மண்டே டு ஃப்ரைடே டெய்லி அப்லோட் ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸுக்கு பர்த்டே ஆனிவர்சரின்னு நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு ஸ்பெஷல் டே வந்தால் போதும், அவங்க ஹாப்பியாக இருக்காங்களோ இல்லையோ நம்மளுக்கு ஒரே குஷியாக இருக்கும். ஏன்னா இதான் சாக்குன்னு எங்கேயாவது ஹோட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க தலையில் பட்ஜெட்டை கட்டிட வேண்டியதான். ரொம்ப சந்தோஷப்பட வேண்டாம், நம்மளுக்கும் ஒரு நாள் இப்படி தான் நடக்கும். இன்னைக்கு அவங்க கிட்ட இருந்து பிடுங்கன்னா நம்மளுக்கும் ஒரு நாள் பிடுங்க தான் செய்வாங்க. பட் அதுவே ஹாப்பி தான் அவங்களுக்கு எல்லாருக்கும் செய்கிறது. நம்மளுக்கு செய்யும் போதும் நாமளும் அவங்களுக்கு செஞ்சே தான் ஆகணும். ட்ரீட்ன்ற பேரு எவ்வளவு குஷியா இருக்கும் தெரியுமா? யாரெல்லாம் இதை அனுபவிச்சிருக்கீங்க? ஏன்னா யாருக்காவது ஏதாவது ஒரு பர்த்டே வந்துட்டா போதும், ட்ரீட் வேணும், அந்த ஈவினிங் எப்படா அவன் கூட்டிட்டு போவான் அப்படின்ற மாதிரி தான் நம்ம மைண்ட் செட் இருக்கும். அது எங்க போனாலும் ஓகே தான், பெரிய ஹோட்டலோ இல்ல சின்ன பானிபூரி கடையோ, ஆனா அவங்க கையால ஒரு ட்ரீட் வாங்கி அன்னைக்கு சாப்பிட்டாதான் அந்த டே அவனுக்கு எப்படி ஸ்பெஷலோ அதே மாதிரி நம்மளுக்கும் ஸ்பெஷலா இருக்கும். அண்ட் கம்மிங் டு பாயிண்ட், இந்த ஹோட்டல்ல நாங்க வரும்போது ரொம்ப லேட் நைட்ல வந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 10:30 10:40 கூட ஆயிடுச்சு. அந்த ஹோட்டலை க்ளோஸ் பண்ண போறாங்க. பட் அந்த டைம் தான் வந்தோம். ஃபுட் எல்லாமே இருந்துச்சு, நல்லா திருப்தியா சாப்பிட்டோம். அங்க உள்ள வந்ததும் அந்த ஃபிஷ் டேங்க் தான், அதுதான் என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. அந்த டேங்க் பக்கத்துல தான் உட்காருவேன்னு ரொம்ப அடம் பிடிச்சேன். அன்னைக்குன்னு பார்த்து அந்த டேபிள் அன்கிளீனிங்கா இருந்தது. அங்க உள்ள பர்சன் வந்து இந்த டேபிள்ல உட்கார முடியாது, ஏன்னா இது கிளீனிங் பண்றதுக்கு வரதுக்கு ரொம்ப லேட் ஆகும், ஸோ நீங்க ஆப்போசிட் டேபிளுக்கு போங்கன்னு சொல்லிட்டாங்க. எனக்கா இந்த டேபிள்ல தான் உட்காருவேன், ஃபிஷ் டேங்க் பக்கத்துல தான் உட்காருவேன், ப்ளீஸ் எப்படியாவது அரேஞ்ச் பண்ணி தாங்கன்னு ரொம்ப கெஞ்சி கேட்டதுனால உடனே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆனா அரேஞ்ச் பண்ணி கொடுத்த அண்ணாக்கும் ரொம்பவே தேங்க்யூ. ஏன்னா ஹோட்டலே ரொம்ப க்ளோஸ் பண்ற டைம்ல தான் நம்ம போயிருந்தோம். அந்த டைம்ல எல்லாம் வேலை செய்யறவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும், ஐயோ வந்துட்டாங்களா, எப்ப கிளம்புவாங்க, இவங்க எப்ப சாப்பிட்டு முடிப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பட் அந்த டைம்லயுமே எனக்கு பொறுமையா அழகா பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும் போதுமே அந்த ஃபிஷ் டேங்கை பார்த்துட்டே இருந்தேன். அதுல இருக்க ஃபிஷ் எல்லாம் என் கண்ணை அப்படியே பறிச்சுக்கிட்டே இருந்துச்சு. நம்மளுக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிச்சுன்னா அந்த டைம்ல நம்ம குழந்தையா மாறிடுவோம். நோட் பண்ணிருக்கீங்களா? என்னதான் நம்மளுக்கு 7 கழுத வயசே ஆனாலும், எவ்வளோ ஏஜ் ஆனாலும், நம்மளுக்கு ஒரு விஷயம் பிடிக்கும் போதும் நம்மளுக்குள்ள இருக்கிற குழந்தை அழகா வெளியே வந்து விளையாடிட்டு இருக்கோம். அப்படிதான் நான் அன்னைக்கு ஃபுல்லா விளையாடிட்டு இருந்தேன். அந்த ஹோட்டல்லையும் யாருமே இல்லையா, நாங்க தான் கடைசியா. ஸோ விட்டா போதுன்னு ஜாலியா விளையாண்டுட்டு இருந்தேன். எனக்கு ஃபிஷ் வளர்க்குறது ரொம்ப பிடிக்கும். நிறைய லேடிஸ்க்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ யாருக்கெல்லாம் ஃபிஷ் டேங்க் வைக்கணும், ஃபிஷ் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ரொம்ப நாள் ஆசை, ரொம்ப பெரிய டேங்கை வச்சு நிறைய மீன் குட்டி வைக்கணும். அதாவது ஒரே ஒரு சிங்கிள் மீன்லாம் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் இல்லை, நிறைய மீன் வச்சு அழகாக வளர்க்கணும்னு ஆசை. ஸோ வீட்டில் கேட்டிருக்கேன், எப்போவுமே கேட்பேன். அவங்களுக்கும் தெரியும் எனக்கு ஃபிஷ்னால் ரொம்ப பிடிக்கும்னு. சீக்கிரமாக சொந்த வீடு வாங்கி உனக்கு நான் ரொம்ப பெருசாக வச்சு கொடுத்துட்றேன், ரொம்ப கூடிய சீக்கிரத்தில் நடக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா ரொம்ப பெருசா வச்சு தரேன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதுக்காகவே வெயிட் பண்ணலாம். அடுத்த நாள் ஈவினிங் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அந்த ஃபங்க்ஷனுக்காக தான் இந்த செட்டு போடலான்னு எடுத்து வச்சிருக்கேன். ஏஆர் கலெக்ஷன்றது என்னோட ஃப்ரெண்டோட பேஜ் தான். இன்ஸ்டாகிராம், யூடியூப், வெப்சைட் அந்த மாதிரிலாம் இல்லை, வாட்ஸ்அப்பில் தான் பண்ணிட்டு வராங்க. பட் அவங்க கிட்ட கலெக்ஷன் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த செட்டு, இந்த கம்பல் நான் எப்போ போட்டாலுமே எல்லாருமே கேட்பாங்க சூப்பராக இருக்குன்னு. ரொம்ப கம்மியான பட்ஜெட் தான். அவங்க பேஜ் வந்து நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் ஜாயின் மட்டும் தான். குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் போடுவாங்க. ஐம்பொன் ஜுவல்லரி, நிறைய நகைகள் போடுவாங்க. மோஸ்ட்டாக அதிகமாக ஐம்பொன் ஜுவல்லரி போடுவாங்க. ரொம்ப சூப்பராக வேல்யூவாக இருக்கும். முக்கியமான விஷயமே ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் தான் அவங்க எல்லாத்தையும் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நானே செக் பண்ணியிருக்கேன், யூடியூப் மற்ற வெப்சைட் எல்லாம் போகும்போதும் அந்த ஜுவல்லரி ரொம்ப ட்ரிபிளாக இருக்கும் அமௌண்ட்டு. பட் இவங்க பேஜில் அது ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அவங்க டெய்லி அப்லோட் பண்ணுறது உங்களுக்கு ரீச் ஆகிடும். மோஸ்ட்டாக ஐம்பொன் ஜுவல்லரி நிறைய பண்ணியிருக்காங்க. ஸோ செக் பண்ணிக்கோங்க. ஒரு மினி விளாக்ல சொல்லியிருப்பேன், ஹோட்டல் போனால் அந்த மெனு கார்டு எடுத்து அதில் எது லோ பட்ஜெட்டில் இருக்கோ அதுதான் வாங்கி சாப்பிட்டு வரேன்னு சொன்னது. பட் அது உண்மைதானாங்க. வீட்டில் நம்ம பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணுவோம் ஹோட்டல் போகிறதுக்காக. இன்னைக்கு அப்படி சாப்பிடலாம் இப்படி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு நம்மளும் குட்டீஸும் சேர்ந்து பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணி எப்படியும் ஹோட்டலுக்கு போயிடுவோம்.
பட் அங்க போய் பார்த்து மெனு கார்டில் பார்த்து எது லோவாக இருக்கும் அதை தான் நம்ம சூஸ் பண்ணுறோம். நாமளே சும்மா இருந்தாலும் நம்ம மொபைல் நம்ம டிவியில் போடுற ஆட் எல்லாமே ரொம்ப பார்க்கவே நம்மளுக்கு அதெல்லாம் ஆசையை தூண்டிடும். இதெல்லாம் இருக்கா, இந்த ஃபுட்டெல்லாம் இருக்கா, போய் சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணும். அவனும் எடுத்தது காம்போன்னு சொல்லி ஒரு ஆஃபர் போட்டுருவாங்களா, ஸோ இந்த மாதிரி காம்போலாம் இருக்குங்க அப்படி இப்படின்னு சொல்லி எப்படியாவது அவங்கள இது பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவோம். பட் அங்கே போயிட்டு அப்படியே பிளானை டோட்டலாக கவுத்தி விட்டுருவோம். மிஞ்சி பொஞ்சி போனால் என்ன சாப்பிட்றோம், தோசை, இட்லி, பூரி, பிரியாணி, பரோட்டா, இதை தவிர வேற ஏதாவது ஸ்பெஷலாக சாப்பிட்டு வந்திருக்கோமா? பட் இதை சாப்பிட்றதுக்கே அவ்வளோ நாடகம் போட வேண்டியதாக இருக்குது. வீட்டில் என்ன பண்ணுறது? ஒரு சில வீட்டிலலாம் நீ ஒத்த காலில் நின்னாலும் உன்னை கூட்டிகிட்டே போக மாட்டேன்னு ரொம்ப வீம்புக்குன்னே இருப்பாங்க. நானும் நிறைய பேரை பார்த்துருக்கேன். பாவம், ஒரு நாள் கூட ஒரு ஹோட்டலில் ஒரு சாப்பாடு கூட வாங்கி கொடுக்காம அந்த மாதிரிலாம் வச்சுருக்க கூடாதுங்க. பாவங்க, அவங்களும் வீட்லேயே சமைச்சு உங்களுக்கு அதெல்லாம் நல்லாயிருக்கும். பட் அவங்களே சமைச்சு அவங்களே சாப்பிடும்போது அவங்களுக்கு சுத்தமாகவே பிடிக்காது. என்னைக்காச்சும் ஒரு நாள் கூட்டிகிட்டு போங்களேன், ஏன் இப்படி பண்ணுறீங்க? முக்கியமான விஷயத்த பேசிகிட்டு இருந்தேன், அப்படியே அதை மறந்துட்டேன். இப்படி தான் நிறைய டைம் ஏதோ பேசிகிட்டு இருப்பேன், ஏதோ ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன், மறந்துருப்பேன். நம்ம ஏன் ஹோட்டல் மெனு கார்டில் போட்டு லோ பட்ஜெட்டில் இருக்கிற ப்ரைஸை சூஸ் பண்ணுறோம் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். என்ன மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்க? ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எதனாலன்ட்டு. என்ன ரீசன்றது உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சிஸ்டரோட ஃப்ரெண்டுக்கு தான் என்கேஜ்மெண்ட்டு. ஸோ அதுக்கு தான் கிளம்பிட்டு இருந்தேன். என்னோட சிஸ்டரை இன்வைட் பண்ணும்போது என்னையும் சேர்த்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. சரி, இதான் சாக்குன்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். நம்மளுக்கு தான் வெளியே போய் சாப்பிட்றதுனா ரொம்ப பிடிக்குமே. எப்படா கூப்பிடுவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் நான்லாம். ஸோ அந்த மாதிரி கூப்பிடும் போதும் கிளம்பியாச்சு. ஃபங்க்ஷன் போகிறதுக்கு முன்னாடி எப்போவுமே எந்த ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் முன்னாடியே எடுத்து வச்சுருங்க. நீங்கள் என்னென்ன அக்சசரிஸ் போடுறீங்களோ அது எல்லாமே முன்னாடியே எடுத்து வச்சிங்கன்னா அந்த டைமில் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஃப்ரீயாக கிளம்புவீங்க. சாரீனா மட்டும்தான் சில பேர் எடுத்து வைப்பாங்க. ஏன் சுடிதார்லாம் போட்டால் நம்ம எடுத்து வைக்கக்கூடாதா? எல்லாமே நீங்கள் செட்டை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்புங்களேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த நாளே உங்களுக்கு. சில பேர் அப்போ தான் கிளம்புவாங்க, அப்போ தான் ப்ளவுஸ் பத்தலை, கை ஏறல, ஐயோ சுடிதார் உள்ளே போகும்னு நினச்சேன், என் உடம்புல போகலை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம உடம்பு தான் திடீர்னு ஏறுது, திடீர்னு இறங்குதுன்னு தெரியுது இல்லை? அப்போ முன்னாடியே நம்ம அது நம்மளுக்கு ஓகேவா, இல்லை ஏதாச்சும் ஆல்ரெடி பண்ணணுமா, அந்த மாதிரி எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது தானே. ஏன்னா நான் ஒரு டைம் அந்த மாதிரி தான் பண்ணிட்டேன். ஒரு டைம் ஃபங்க்ஷன் போகலான்னு சொல்லிட்டு இந்த சாரீ இருக்குது, இந்த சாரீ வேர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன். கரெக்டாக ஃபங்க்ஷன் போகிறதுக்கு 1 மணி நேரம் முன்னாடி போய் எடுத்து போய் பார்த்தா அந்த ப்ளவுஸ் எனக்கு சுத்தமாகவே கையில் ஏறலை. அதை தவிர வேறு எந்த பிளானும் எனக்கு இல்லவே இல்லை. நார்மலாக ஒரு சுடிதார் ஒன்று எடுத்து போட்டுட்டு கிளம்பி போயாச்சு. நம்மக்கிட்ட இருக்கிறது ஏதோ கொஞ்சம் ட்ரெஸ்ஸு தான், அதையுமே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கா இல்லையான்னு அடிக்கடி செக் பண்ணிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் மெஹந்தி ரொம்ப சூப்பராக வைப்பேன். நிறைய பேர் என்கிட்ட மெஹந்தி வைப்பாங்க. என் காலேஜில் மெஹந்தி காம்படிஷன்லேயே கலந்து வின் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி மெஹந்தி வைக்கிற எனக்கு சேம் இதே கோனில் தான் வைப்பேன். பட் இப்போ எனக்கு மெஹந்தி வைக்கணும்னா வரவே மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அன்றைக்கி வச்சேன். என் தங்கச்சி நீ வச்சே ஆகணும் எனக்கு அப்படின்னு சொல்லியிருந்தா. சரி கேட்குறாளே ரொம்ப ஆசைப்பட்டுன்னு வச்சுருந்தேன். பட் சுத்தமாக எனக்கு நல்லா வரலன்னு எனக்கே தெரியும். இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சில கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். சத்தியமாக சொல்கிறேன், ரொம்ப சூப்பராக போடுவேன். பட் இப்போ எனக்கு வரவே மாட்டேங்குது. எது ஒன்றுமே டச்சிலே இருந்தால் தான் வருங்க. ஏன்னா ஒரு 3 வருஷம் முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமாக நான் வண்டி ஓட்டிகிட்டு இருந்தேன். அப்போல்லாம் நல்லா செம்மையாக ஓட்டுவேன். என்ன மாதிரி யாரும் ஓட்ட முடியாதுன்னு கூட சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்லுவாங்கன்னா, நான் ரொம்ப குள்ளமாக இருப்பேன்னா இந்த குள்ளத்துக்கே நான் 4 பேரை பிக்கப் பண்ணிப்பேன், காரை தூக்கிப்பேன், இஷ்டத்துக்கு நான் எப்படினாலும் ஓட்டிக்கிட்டு இருப்பேன். ஒரு ஸ்டைலாக ஓட்டிகிட்டு இருப்பேன்னு கூட வச்சுக்கோங்களேன். பட் இப்போ ஒரு 3 இயர்ஸ் கழிச்சு வண்டி ஓட்டும் போதும் ரொம்ப தடுமாறுறேன். பயமாக இருக்குது. உண்மையாகவே சொல்ல போனால் ரொம்ப பயமாக இருக்குது. ஸோ எது ஒன்றுமே டச்லேயே இருந்தால் தான் அது கரெக்டாக வரும். இந்த டெய்லருங்களாம் என் சித்திங்கெல்லாம் நல்லா சூப்பராக ஸ்டிச் பண்ணுவாங்க, பயங்கரமாக பண்ணுவாங்க. இப்போதான் என்னமோ ஆரி ஒர்க்லாம் நான் கேள்விப்படுறேன். பட் அப்போ நான் கேள்விப்பட்டதில்லை. ஆனால் அப்போவே சூப்பர் மாடலாக செம்மையாக ஸ்டிச் பண்ணுவாங்க. இப்போ போய் அவங்க கிட்ட போயிட்டு உங்களுக்கு தான் தெரியல, கொஞ்சம் சொல்லிக் கொடுங்களேன் அப்படின்னு சொன்னால் எனக்கே தெரியாது, எனக்கே மறந்துட்டேன், டச்சு விட்டுருச்சு அப்படின்றாங்க. பட் நான் அப்போல்லாம் நம்பலை, இப்போ தான் நான் நம்புகிறேன். மெஹந்தி வைக்கும் போது தான் எனக்கே தெரிஞ்சுது சுத்தமாக வர மாட்டேங்குது. நார்மலாகவே சிங்கோனில் வந்து நிறைய பேருக்கு வராது. பட் எப்படியும் மேனேஜ் பண்ணி போட்டுருவேன். ஆனால் நான் அந்த சின்ன ஒரு டிசைனுக்கு நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேங்க. ஒரு வழியாக எப்படியோ ஃபங்க்ஷன் வந்து நல்ல திருப்தியாக சாப்பிட்டு கிளம்பியாச்சு. ஃபங்க்ஷன் வர வரைக்கும் மழையே கிடையாது. ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் செம்ம மழை. ஒரு பக்கம் செம்ம பயம், மழையில் நனைஞ்சிட்டா அடுத்த நாள் நம்மளால வாய்ஸ் கொடுக்க முடியாதே அப்படின்ற மாதிரி. பட் எப்படியோ வாய்ஸ் கொடுத்துட்டேன். ஏன்னா இந்த வாய்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்றது எனக்கு இப்போ வரைக்கும் தெரியாது, நீங்கள் தான் சொல்லணும். ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரி வீடியோஸ் நெக்ஸ்ட் சாட்டர்டே உங்களுக்கு 12 o'clock வந்துடும். அண்ட் பை இதோட வீடியோ முடியுது.